மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கிற நீட் தேர்வை ஆரம்பத்தில் இருந்த திமுக கழகம் எதிர்த்து கொண்டு வருகிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். பொதுவாக நுழைவுத் தேர்வு என்பது ஏழை எளிய கிராமப்புற விளிம்பு நிலை மாணவர்களை பாதிக்கக்கூடியது. அதனால் அதை தவிர்த்து பள்ளி கல்வித்திறனை மட்டும் அடிப்படையாக கொண்டதா, கல்வி மாணவர் சேர்க்கை அமையணும் என்பதில் அசைக்க முடியாத உறுதி கொண்டதா நம்முடைய அரசு இருக்கிறது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மாநில அளவில் நடந்துட்டு இருந்த நுழைவுத் தேர்வுகளை 2006ஆம் ஆண்டு அதுக்காக தனி சட்டம் இயற்றி அகற்றினார். அந்த சட்டத்துக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலையும் பெற்று கல்லூரி மாணவர்கள் சேர்க்கையில் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுடைய நலன் காக்கப்படுகிறதா உறுதி செஞ்சார். இதோட அடிப்படையில் தான் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர்கள் சேர்க்கை நடந்து திறன்மிக்க நம்முடைய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இந்த மருத்துவர்கள் மூலமாக தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மருத்துவத்துறையில் நாட்டுக்கே முன்னோடியாக விளங்கிட்டு இருக்கு. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றிய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வுக்கான திருத்தச் சட்டம், அதுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் ஆகியவை மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வை கொண்டு வந்துச்சு. இது நம்முடைய மாணவர்களை வெகுவாக பாதிச்சுட்டு வருது. மாநில அரசுகளால் தொடங்கப்படக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் எப்படி அந்த மாநில மாணவர்களை சேர்க்கணும் என்பது குறித்து முடிவு செய்யக்கூடிய உரிமையை மாநில அரசுகள்கிட்ட ஒன்றிய அரசு பறிச்சிடுச்சு. நுழைவுத் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சிகளை பெறுவதற்கான வசதி வாய்ப்பு இருக்க மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கிறது தான் நீட் தேர்வோட மாபெரும் அநீதி. இதுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் நாம் போராடணும். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2021ஆம் ஆண்டு முதல் மாபெரும் சட்ட போராட்டத்தை தொடங்கணும். ஒன்றிய அரசால் நடத்தப்படுகிற நீட் தேர்வால் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்து அறிக்கை வழங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் டாக்டர் ஏ.கே. ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைச்சோம். சமுதாயத்தில் பின்தங்கிய மருத்துவக் கல்வியை பெரும் கனவுக்கு இடையூறாகவும் சமூக பொருளாதாரத்தில் வளம் மிகுந்த பிரிவினருக்கு சாதகமாகவும் இருந்து எம்பிபிஎஸ் மற்றும் உயர் மருத்துவ படிப்புகளில் இருக்கிற பலதரப்பட்ட சமூக பிரதிநிதித்துவ நீட் தேர்வு குறைச்சிருக்குன்னு இந்த குழு தெரிவித்தது. எனவே 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழில்சார் கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை சட்டம் மாதிரியான ஒரு சட்டத்தை மாநில அரசு நிறைவேற்றி அதுக்காக குடியரசுத் தலைவரோட ஒப்புதலை பெறலாம்னு இந்த குழு பரிந்துரை செஞ்சுது. இந்த விரிவான பரிந்துரைகளை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட அரசு செயலாளர்கள் கொண்ட குழு நீட் விலக்கு சட்டத்தை உருவாக்க பரிந்துரை செஞ்சிச்சு. இதோட தொடர்ச்சியாக நீட் தேர்வை ரத்து செய்கிற சட்டத்தை 13/9/2021 அன்று நான் முன்மொழிஞ்சேன். அந்த சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக மாநில ஆளுநருக்கு அனுப்பி வச்சோம். இந்த சட்ட முன்வடிவை உடனடியாக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கணும். ஆனால் அவர் தன்னோட அரசியல் சட்ட கடமை செய்யாமல் அரசியல் செய்ய ஆரம்பித்தார் என்பதை வேதனையோடு பதிவு செய்கிறேன். ஆனால் நாமும் சளைக்காமல் அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் பெற கடுமையாக போராடணும். இந்த நிலையில் 1/2/2022 அன்று அதை திருப்பி அனுப்பினார். உடனடியாக 5/2/2022 அன்று இதே மாதிரியான சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவரான ஆலோசனை கூட்டத்தை நாம் நடத்தணும். அதில் இந்த சட்டமுறை மீண்டும் நிறைவேற்றி ஆளுநர் அவர்களுக்கு மீண்டும் அனுப்புறதுன்னு ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றணும். அதன் பின்னர் தமிழ்நாடு சட்டமன்றத்தோட வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்தில் இந்த சட்ட முன்வடிவு மீண்டும் 8/2/2022 நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக மாண்புமிகு ஆளுநர் அவர்களை நான் நேரில் போய் சந்தித்து வலியுறுத்தினேன். மாண்புமிகு பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து இந்த சட்ட முன்வடிவுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்கும்னு வலியுறுத்தினேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும்
இது குறித்து மாண்பு குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று மனு அளித்தாங்க. இந்த தொடர் முயற்சியோட பயணம் ஒரு வரலாற்று நிகழ்வாக நாம் சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி வச்ச நீட் விலக்கு சட்ட முன்வடிவை ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு மாண்புமிகு அவர்கள் அனுப்பி வச்சார் என்ற செய்தியை 4/5/2022 அன்று சட்டமன்றத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். நீட் விலக்கு தொடர்பான நம்முடைய போராட்டத்தோட அடுத்த கட்டமாக ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த சட்ட முன்வடிவுக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்து ஒன்றிய அரசோட சுகாதாரத்துறை, ஆயுஷ் துறை, உள்துறை, உயர்கல்வித்துறைன்னு பல்வேறு அமைச்சகங்கள் கூறிய எல்லா விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களை அளிச்சிருக்கு. ஆனால் இதையெல்லாம் ஏற்காம நம்ம மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நம்மளோட நீட் விலக்கு சட்டத்துக்கு ஒப்புதலை தர மறுத்துட்டாங்க என்பதை சில நாட்களுக்கு முன்பு சட்டமன்ற பேரவையில் வேதனையோடு நான் தெரிவித்தேன். ஒன்றிய அரசு நம்மளோட கோரிக்கையை நிராகரிச்சிருக்கலாம். ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நம்முடைய போராட்டம் எந்த வகையிலும் முடிஞ்சிடலை என்பதையும், இந்த போராட்டத்தோட அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்து ஆலோசிக்கப்படும் சட்டமன்றத்தில் நான் குறிப்பிட்டேன். எனவே அந்த வகையில் இந்த பிரச்சனையில் அடுத்த கட்டமாக நான் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்தான உங்களுடைய மேலான ஆலோசனைகளை நீங்கள் எல்லோரும் வழங்கிடணும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். நீட் தேர்வு என்பது ஏதோ விளக்க முடியாத தேர்வு அல்ல. பயிற்சி மையங்களுடைய நலனுக்காக யாரோ சிலர் தங்களுடைய சுயநலனுக்காக சொல்லி ஒன்றிய அரசை தவறாக வழிநடத்தி நடத்த தேர்வு அது. அதையும் முறையாக நடத்தல் என்பதை பல்வேறு மாநிலங்களில் சிபிஐ மூலமாக வழக்குகள் நடந்து வர்றது உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கு நல்லா தெரியும். நேற்று உச்சநீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பு நமக்கு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நமது சட்ட போராட்டத்தை தொய்வில்லாமல் தொடர்ந்து நடத்தினா நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனவே இப்பொழுது வரைவு தீர்மானத்தை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் உங்களிடத்திலே படிப்பார்கள். அந்த தீர்மானத்தின் மீது அனைவரும் சுருக்கமாக தங்களுடைய ஆலோசனைகளை வழங்கிட வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரைவு தீர்மானம். மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை முறையில் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு முறையிலிருந்து விலக்கு அளிப்பதற்காக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவிற்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் தர மறுத்துள்ள நிலையில் இந்த விலக்கை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கின்றது. இந்த வகையில் நீட் தேர்வு முறையை எதிர்த்து கடந்த ஜூலை 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துள்ள வழக்கினை தீவிரமாக முன்னெடுத்து செல்வது, நமது சட்ட முன்வடிவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுத்துள்ளதை எதிர்த்து தேவைப்படும் புதிய வழக்கு ஒன்றினை மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் தொடுப்பது உள்ளிட்ட அனைத்து சட்டபூர்வ நடவடிக்கைகளையும் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து மேற்கொள்வதென ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகின்றது. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. ஆலோசனை கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகள், பாமக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றிருக்கின்றன. கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டத்தை எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் பாஜக புறக்கணித்திருக்கின்றது. நீட் தேர்வு சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கிறது இந்த நீட் தேர்வு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்வால் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்.
ஜூலை 2023 உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக துணை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். சட்ட போராட்டத்தின் மூலமாக நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறலாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சட்ட போராட்டத்தின் மூலமாக நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் விலக்க முடியாத தேர்வு அல்ல என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஜூலை 2023 உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை தீவிரப்படுத்த முடிவு செய்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். நீட் தேர்வு தொடர்பான வழக்கு, குறிப்பாக ஜூலை 2023 உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டம் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக இந்த கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக மாணவர்களின், ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கிறது நீட் தேர்வு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். சட்ட போராட்டத்தின் மூலமாக நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறலாம். நீட் தேர்வு என்பது விலக்க முடியாத தேர்வு அல்ல என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் விலக்கு மசோதாவில் அரசியல் செய்தார் ஆளுநர் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கவில்லை, பாஜக பங்கேற்கவில்லை. நீட் விலக்கு கோரி மாநில அரசு இயற்றிய மசோதாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி அரசியல் செய்தார் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீட் விலக்கு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகின்றது. திமுக கூட்டணி கட்சிகள், பாமக உள்ளிட்ட கட்சிகள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றன. அதிமுக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, அதே போல பாஜகவும் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் நீட் விலக்கு கோரி மாநில அரசு இயற்றிய மசோதாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி அரசியல் செய்தார் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு விலக்க முடியாத தேர்வு அல்ல என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேசிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். வரைவு தீர்மானம். மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை முறையில் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு முறையிலிருந்து விலக்கு அளிப்பதற்காக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவிற்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் தர மறுத்துள்ள நிலையில் இந்த விலக்கை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கின்றது. இந்த வகையில் நீட் தேர்வு முறையை எதிர்த்து கடந்த ஜூலை 2023 ஆண்டு தமிழ்நாடு அரசால் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துள்ள வழக்கினை தீவிரமாக முன்னெடுத்து செல்வது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சி சார்பில் கலந்து கொண்டவர்களின் கருத்துக்கள் என்னவாக இருந்தது? தற்பொழுது முதலமைச்சர் பேசியது, அதைத் தொடர்ந்து வரைவு தீர்மானமாக முன்மொழிந்த துணை முதலமைச்சர் பேசியது உள்ளிட்ட முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், இன்று சட்டப்பேரவையில் உள்ள நாமக்கல் கவிஞர் அரங்கத்தில் அனைத்து கட்சி கூட்டமானது இன்று தினம் கூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக முதலமைச்சரின் தலைமையில் இந்த அனைத்து கட்சி கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது. நீட் மசோதாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நிகாரித்ததை தொடர்ந்து இன்று சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் சட்டமன்ற குழு தலைவர்களுடனும் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இது தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். இதில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, சிபிஐ மற்றும் சிபிஎம் மற்றும் பாமக, மனித நேய மக்கள் கட்சி மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இதில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் பாஜக மற்றும் புரட்சி பாரத கட்சியினர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காதது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அதிமுக சார்பில் இந்த
கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் எனவும் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் அவர்கள் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதாவது இந்த நீட் தேர்வு குறித்து மற்றும் தமிழ்நாடு அரசு 2021ஆம் ஆண்டு முதல் அதாவது இந்த நீட் தேர்வு ரத்து தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். குறிப்பாக இதற்காக முதலமைச்சர் அதாவது ஒரு சிறப்பு குழு ஆணையானது ஓய்வு பெற்ற நீதியரசர் A.K. ராஜன் தலைமையில் அமைக்கப்பட்டதும் அவர்கள் சமர்ப்பித்த அந்த அறிக்கையின் வாயிலாகவும் அவர் அந்த விளக்கத்தையானது தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த நீட் தேர்வு ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை அதாவது நசுக்கக்கூடியதாகவும் அதே பொருளாதாரத்தில் உயர்ந்த பிரிவினருக்கு மட்டுமே இது ஏற்புடையதாக இருக்கும் அளவில் இந்த நீட் தேர்வானது அமையப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது உரையின் வாயிலாக தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த ஏழை எளிய மாணவர்களும் அதாவது மருத்துவ கனவு மட்டுமல்லாமல் அனைத்து நுழைவுத் தேர்வுகளிலும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக 2026ஆம் ஆண்டிலே அப்போதைய முதல்வராக அவர்கள் கொண்டு வந்திருந்த அதாவது இந்த மாணவர் சேர்க்கையை உறுதி செய்ய அடிப்படையில் பல ஆண்டுகளாக மருத்துவ சேவைகளானது மருத்துவ சேர்க்கையானது தமிழ்நாட்டில் நடைபெற்று இது மூலமாக தலை சிறந்த மருத்துவர்கள் தற்போதும் மருத்துவத்துறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் சாமுவேல் எபினேசர் நீங்க இணைப்பில் இருங்க. தற்பொழுது நம்முடைய நியூஸ் 7 தமிழ் இணைப்பில் கல்வியாளர் நெடுஞ்செழியன் இணைந்திருக்கிறார். சார், தற்பொழுது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் முதலமைச்சர் கூறியது இது குறித்து உங்களுடைய பார்வையை நீங்க பதிவு பண்ணலாம். இது தமிழக அரசு எடுத்திருக்கிற முடிவு ஏன்னா நிறைய நம்ம வச்சு நம்ம கம்ப்ளீட்டா நுழைவுத் தேர்வு ரத்து கமிட்டியெல்லாம் நம்மளோட சக்சஸ் ரேட் டாக்டர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் டேட்டா வாயில தான் நம்ம கொடுத்தோம். அதனால நிறைய தரவுகளை தமிழக அரசு இந்த நிறைய இன்னும் அதிகமான தரவுகளை எடுத்து அது எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெளிவாக நம்ம கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட்ல நம்ம ஃபைட் பண்ணோம்னா நிச்சயமாக அதற்கு வழி கிடைக்கும் என்பதை மாற்றுக்கிறது. ஏன்னா தரவுகளை தாண்டி நம்ம தரவுகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது இந்த டேட்டா ஃபுல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இது என்டிஏ பொது தளத்துல கொடுக்கல. சென்ற ஆண்டு அது நீட் தேர்வுக்காக கொடுக்கப்பட்டது. அது ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அது கொடுத்தாங்க. இது மாதிரி அந்த எல்லா தரவுகளையும் எடுத்து நம்ம ஆராய்ந்தோம் என்றால் அதுல உள்ள சாதக பாதகங்களை நம்ம ஈஸியா பார்க்க முடியும். இந்த ஒரு தரவுகள்லயே நிறைய நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால தமிழக அரசு எடுத்த முயற்சி அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. இந்த இதுல நிச்சயமான நல்ல தரவுகள் வாயிலாக நம்ம ஃபைட் பண்ணோம் அப்படின்னா இந்த தேர்வுல நம்ம மாணவர்களுக்கு விளக்கு தருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சார், நீட் தேர்வு அப்படிங்கிறது விளக்க முடியாத தேர்வு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர். அது மட்டும் இல்லாம அந்த 2023 உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை நாம தீவிரப்படுத்த இருக்கிறோம் அப்படின்னு துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது குறித்து எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல நீங்க அதை பத்தி விளக்கலாம் சார். இல்ல அதான் அதுக்காக தரவுகள் நீட் தேர்வோட குளறுபடிகள் அந்த நீட் தேர்வுகள் முடிவுகள் வாயிலாக நமக்கு கிடைக்கிற தரவுகள் டேட்டாஸ்ல என்னென்ன பேசிக்கலி அதுல இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம எப்படிலாம் இந்த தேர்வு மாணவர்களை பாதிக்குது அப்படிங்கறது எளிதாக காண்பிக்க முடியும். உதாரணமாக சென்ற ஆண்டு ஒரு மாணவர் 65 மதிப்பெண்கள் பெற்று 650 மதிப்பெண்கள் பெற்றதாக அவர் ராமநாதபுரத்துல எய்ம்ஸ் மதுரைக்கு ரிப்போர்ட் பண்ணாரு. இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து முன்னிலைப்படுத்தி இந்த தேர்வு மூலமாக நம்ம மாணவர்களுக்கு இது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதா இருக்குங்கிறது தமிழக இதெல்லாம் நிறைய தரவுகளை எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல வாதிட்டால் நிச்சயமாக ஏன்னா டேட்டா கரெக்டா இருக்கும் பொழுது அதை பைபாஸ் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் குறையுது. ஆனா தரவுகள் வாயிலாக இந்த டேட்டாஸை எடுத்து இந்த தரவுகள் வாயிலாக நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்தோம்னா நிச்சயமாக தமிழக அரசு கூடியவர்கள் மாணவர்களுக்கு நீட்ல விளக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தரவுகள் தரமானதா இருக்கும். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு நெடுஞ்செழியன். சட்ட போராட்டத்தின் மூலமாக நீட் தேர்வுக்கு விலக்கு பெற முடியும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. தலைமைச் செயலக நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நீட் தேர்வு சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கிறது என்று தமிழ்நாடு முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் விலக்கு பெறுவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வை தொடக்கத்திலிருந்தே எதிர்த்து வருகிறோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார்.
மத்திய அரசின் நீட் தேர்வானது ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ படிப்பை சிதைக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு என்பது விலக்க முடியாத தேர்வு அல்ல என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த 2023ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை தீவிரப்படுத்த இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவரும் பேசியிருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிற அதே வேளையில் இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்படும் என்றும் 2023ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தீவிரப்படுத்தப்படும் என்று துணை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கிய நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசருக்கும் இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த கல்வியாளர் நெடுஞ்செழியனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.